Hello everyone. Railways Recruitment Board வந்து செக்ஷன் கண்ட்ரோலர் போஸ்ட்டுக்கு நிறைய வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு ஷார்ட் நோட்டீஸ் வந்து ஜூன் 23 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் போய் அந்த நோட்டீஸ் என்ன, அந்த நோட்டிஃபிகேஷன் என்னன்றது பார்க்கலாம். ஆக்சுவல் நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூலை 14 ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லப்படுது. அண்டு கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறது ஜூலை 15 அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டேட் என்ன இருக்கும், அந்த வேகன்சிஸ் பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் ஆக்சுவல் நோட்டிஃபிகேஷன், அதாவது ஜூலை 14-15 டைம் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆஸ்பிரன்ஸ் ஆன நம்ம அந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி அந்த எக்ஸாம் வந்து லாஸ்ட் இயரில் எப்படி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி ஆச்சுன்னு, அதில் கொஷின்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம ஒரு ரிவிஷன் மாதிரி நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஓகேங்களா? ஒரு அனலிசிஸ் மாதிரி பார்ப்போம். ஸோ அதுக்குண்டான வீடியோ தான். ஓகேங்களா? ஸோ அந்த அனலிசிஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு எங்கள் எண்ட்லேருந்து நாங்கள் ஒரு ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் கொண்டு வந்து அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் இயர் கண்டக்ட் ஆன அந்த பர்டிகுலர் செக்ஷன் கண்ட்ரோலர் போஸ்ட்டுக்குண்டான பேப்பர் தான். அதுலேயும் குறிப்பாக நம்ம வந்து குவான்ஸ் அண்ட் ரீசனிங், மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பார்க்கலாமா? ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ப்ராபபிலிட்டி டாப்பிக்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. 2 fair cubical dice with faces numbered from 1 to 6 in each of the dice are rolled. 2 dice roll பண்ணுறாங்க. What is the probability that the sum of the numbers on the 2 faces that appear on top is 8 given each of the 2 faces that appear on the top shows an odd number? So probability based question தான். இந்த ப்ராபபிலிட்டியுமே வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு டைஸ் ரோல் பண்ணுறாங்க இல்லை 2 டைஸ் ரோல் பண்ணுறாங்க, என்ன வரும்ன்றது கேட்கறதுக்கு பதிலாக இங்கே வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும், கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷன் வச்சுட்டாங்க. ஓகேங்களா? கிவன் தட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? கிவன் தட் அப்படின்றது ஒரு கண்டிஷனை வச்சுட்டாங்க. அந்த கண்டிஷனுக்கு மேலே என்ன ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? கண்டிஷன் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த 2 டைஸ் ரோல் பண்ணுறாங்க இல்லையா, நம்மளுக்கு மேலே தெரியறது 2 ஃபேஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த 2 ஃபேஸில் காமிக்கிற நம்பருமே ஆட் நம்பராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 2 டைஸை ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு டைஸை ரோல் பண்ணுறாங்களே நம்மளுக்கு வந்து 36 இருக்குது, 6 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ 2 டைஸ் ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு 36 விதமாக நம்மளுக்கு வந்து ஆன்சர்ஸ் வரலாம், அதாவது நம்பர்ஸ் வரலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது 2 டைஸை ரோல் பண்ணுறாங்க. ஆனால் அந்த 2 டைஸை ரோல் பண்ணும்போது டாப் ஃபேஸில் வந்து ஆட் நம்பர்ஸ் தான் வரணும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட சாம்பிள் ஸ்பேஸை ஃபஸ்ட் நம்ம என்னன்றது கிளியராக எடுத்துருவோமா? ஸோ என்ன ஃபேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த கண்டிஷனுக்கு என்னென்ன காம்பினேஷன் வரும், இந்த கண்டிஷனுக்கு என்னென்ன காம்பினேஷன் வரும்ன்றதை முதல்ல பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன இருக்கும்னா 1,1. ஓகேங்களா? 1 ஆட் நம்பர், ஃபர்ஸ்ட் டேஸில் விழக்கூடிய 1 ஆட் நம்பர், செகண்ட் டேஸில் விழக்கூடிய 1 ஆட் நம்பர். அடுத்தது 1,3, அடுத்தது 1,5. ஓகேங்களா? ஆட் நம்பர்ஸை மட்டும் தான் நான் சூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி அடுத்து பார்க்கும்போது இது எல்லாமே உங்களுக்கு சாம்பிள் ஸ்பேஸில் வரும். அதுக்கப்புறம் 3,1, அதுக்கப்புறம் 3,3, அதுக்கப்புறம் 3,5. நெக்ஸ்ட்டு 5,1, 5,3, 5,5. இதுக்கப்புறம் நம்மளுக்கு வேறு எதுவும் கிடையாது. ஸோ சாம்பிள் ஸ்பேஸில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3, 6, 9. ஸோ உங்களுக்கு அந்த கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ காம்பினேஷன் அமையும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் டேஸ்லேயும் உங்களுக்கு காமிக்கக்கூடிய நம்பர் ஆட் நம்பராக இருக்கணும், செகண்ட் டேஸ்லேயும் காமிக்கக்கூடிய நம்பர் ஆட் நம்பராக இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் மொத்தமாக எவ்வளோ சான்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9 இருக்குது. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த சம் ஆஃப் த நம்பர்ஸ் ஆன் த 2 ஃபேஸஸ் அப்பியர் ஆன் டாப் இஸ் 8. ஸோ மேலே விழக்கூடிய 2 நம்பர்ஸ் ஆட் நம்பர் தான் இருக்கணும். அந்த 2 நம்பர்ஸை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 8 வரணும்னு சொல்கிறாங்க. அந்த 2 நம்பர்ஸை நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 8 வரணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ப்ராபபிலிட்டி எவ்வளோ இருக்குது, இங்கே உங்களுக்கு என்னென்ன இருக்குது, 2த்தையும் ஆட் பண்ண 8 வர மாதிரி 1,1, 1,3, 1,5, 3,5 ஆட் பண்ணிங்கன்னா 8 வரும். அதே மாதிரி 5,3 ஆட் பண்ணிங்கன்னா 8 வரும். ஓகேங்களா? 3,5 ஆட் பண்ணிங்கன்னா 8 வரும். ஃபஸ்ட்டு தாயத்தில் ஃபஸ்ட்டு டைஸில் 3, செகண்ட் டைஸில் 5. அதே மாதிரி இன்னொரு சான்ஸ்ன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் டேஸில் 5, செகண்ட் டேஸில் 3. ஸோ 2த்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 9 வரும். ஸோ அப்போது ப்ராபபிலிட்டின்னு வரும்போது உங்களுக்கு என்ன பண்ணீங்க, ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். ஓகேங்களா? ஸோ ப்ராபபிலிட்டி அப்படின்னு வரும்போது உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ், நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ், நம்மளுக்கு சாதகமாக எத்தனை ரிசல்ட் வருது டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ், மொத்தமாக எத்தனை ரிசல்ட் வருது அப்படின்றத நம்மளுக்கு ப்ராபபிலிட்டிக்கு உண்டான ஃபார்முலாவே. ஸோ ப்ராபபிலிட்டின்னு பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 2/9. ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் கொஸ்டின் ஆன்சர் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 2/9. ஸோ ப்ராபபிலிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த ப்ராபபிலிட்டியில் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க, லாஸ்ட் இயர் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ப்ராபபிலிட்டி வந்தாலே வந்து டைஸு, காயின்ஸு, கார்ட்ஸு, பால்ஸு அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக
நம்மளுக்கு வந்து ஷாலோவாக கேட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடாது ஓகேங்களா. ஸோ ஓவர்வியூ மாதிரி தான் இருக்கும், ஜஸ்ட் பார்த்துட்டு போகலான்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. டீப்பாகவும் கொஸ்டின் கேட்குறாங்க, அதாவது கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணியும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர்டாக இருங்க ஓகேங்களா. ஸோ தமிழில் ஒரே ஒரு கொஸ்டின் வாசிச்சிருவா. 1 முதல் 6 வரை எண்கள் குறிப்பிடப்பட்ட 2 சீரான கனசதுர வடிவ பகடைகள் உருட்டப்படுகின்றன. மேலே தெரியும் 2 முகங்களிலும் ஒற்றைப்படை எண்கள் உள்ளன என்ற நிபந்தனையின் கீழ் அந்த 2 முகங்களில் உள்ள எண்களின் கூடுதல் 8ஆக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன ஓகேங்களா. நிகழ்தகவு அப்படின்னா ப்ராபபிலிட்டி, அதே மாதிரி உங்களுக்கு நிபந்தனைன்னு சொல்றாங்களா, நிபந்தனை நிகழ்தகவு ஓகேங்களா. கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. அந்த 2 பகடையை நீங்க உருட்டினீங்க அப்படின்னா ஒத்தப்படன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஆட் நம்பர்ஸ் வரணும். அதுக்கு மேலே பார்க்கும்போது ஃபேவரபிள் அவுட்கம்ஸ், அதில் ப்ராபபிலிட்டி என்னவா இருக்கும், அதில் உங்களுக்கு நிகழ்தகவு என்னவா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது, ரெண்டுமே கூட்டல் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ வரணும்னு பார்த்தீங்கன்னா 8 வரணும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப பிரச்சனை கிடையாது. ஆனால் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டினா என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை சால்வ் பண்ணுறதுக்கு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி என்ன. ஸோ உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ்னு வரும்போது இங்கே கீழே 36 எழுதக்கூடாது. டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் 36 எழுதக்கூடாது, 36/2 போடக்கூடாது ஓகேங்களா. மேலே 2 போட்டு கீழே 36 எழுதக்கூடாது. அவங்க கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸே 9 தான். எது எப்படி அந்த 9 வந்துச்சு, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைஸ்லையும் ஆட் ஃபேஸு, செகண்ட் டைஸ்லையும் ஆட் நம்பர் ஃபேஸ் வேறு மாதிரி, எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸே எனக்கு 9 தான் இருக்குது. அதில் ஃபேவரபிள் பார்க்கும்போது 2, 3,5ன்றது ஒரு ஃபேவரபிள் அவுட்கம், 5,3ன்றது ஒரு ஃபேவரபிள் அவுட்கம் ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் புரிஞ்சிச்சு இல்லையா. கொஸ்டின் எந்த லெவலில் கேட்குறாங்கன்னு பாருங்க, அதுக்கு நம்மளோட ஸ்டெப்ஸ் எப்படி இருக்குன்றது பாருங்க. அப்ரோச்சஸ் நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும், கிவன் நம்மளுக்கு கொஸ்டின் தெரிஞ்சிருக்கணும் கிளியரா ஓகேங்களா. ஃபைன், அடுத்து போகலாமா. The average height of 15 boys. So average base பண்ணிருக்கக்கூடிய question அடுத்து பார்க்க போறோம். The average height of 15 boys out of a class of 60 boys is 164 cm. If the average height of the remaining boys is 169 cm, find the average height of the whole class. Okay, அப்படி தமிழ்ல சேர்த்து படிச்சிடுறேன். 60 சிறுவர்களை கொண்ட ஒரு வகுப்பில் 15 சிறுவர்களின் சராசரி உயரம் 164 cm ஆகும். மீதமுள்ள சிறுவர்களின் சராசரி உயரம் 169 cm எனில் அந்த வகுப்பின் மொத்த சராசரி உயரம் என்ன ஓகேங்களா. ஸோ சராசரி ஆவரேஜ் பேஸ் கொஸ்டின் தான். அதுலேயுமே உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டை 2 சப் யூனிட்ஸாக பிரிக்கிறாங்க, ஒரு யூனிட்டை 2 சப் யூனிட்ஸாக பிரிக்கிறாங்க. ஸோ இது ஆவரேஜ் டாப்பிக்காக இருந்தாலும் மிக்சர் பேஸ்ட் கொஸ்டின் தான். எப்போ உங்களால் 2 சப் யூனிட்ஸை சேர்த்து ஒரு யூனிட்டாக ப்ரெசென்ட் பண்ண முடியுதோ, இல்லை ஒரு யூனிட்டை 2 சப் யூனிட்ஸாக பிரிக்க முடிஞ்சாலும் அது மிக்சர் பேஸ்டு கொஸ்டின் அப்படின்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஸோ அப்போது அலிகேஷன் மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணலாம், அதாவது பட்டர்ஃப்ளை மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ அப்போது ஒரு என்ட்ரி இங்கே இருக்கும், யார் விமன் நீங்கள் போட்டுக்கிட்டுமா, விமன் இல்லை, இங்கே என்ன சொல்கிறாங்க, ஒரு செட் ஆஃப் பாய்ஸ் இன்னொரு செட் ஆஃப் பாய்ஸா. ஓகே ஃபைன். ஸோ ஆவரேஜ் height of 15 boys if the average height of the remaining boys. ஸோ இப்போது செக்ஷன் 1 எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஏ செக்ஷனு, பி செக்ஷனு, இது மொத்த கிளாஸ். ஏ செக்ஷனோட ஆவரேஜ், பி செக்ஷனோட ஆவரேஜ், கிளாஸோட ஆவரேஜ். இப்படி நான் 3 பாக்ஸ் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இங்கே பாக்ஸ் 1, இங்கே பாக்ஸ் 2, இங்கே பாக்ஸ் 3. கடைசியில் உங்களுக்கு 2 பாக்ஸ் உங்களுக்கு அமையும். இதோட இன்வர்ஸ், இந்த டேர்மோட இன்வர்ஸ். ஸோ ஆவரேஜோட இன்வர்ஸ் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஓகேங்களா. ஆவரேஜோட இன்வர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்பர். ஸோ நம்பர் ஆஃப் பீப்புள் இன் செக்ஷன் ஏ, இங்கே நம்பர் ஆஃப் பீப்புள் இன் செக்ஷன் பி. ஸோ ஆவரேஜ் இன் ஃபர்ஸ்ட் செட் என்ன சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் 15 பாய்ஸ் இருக்காங்க. அந்த 15 பாய்ஸோட ஆவரேஜ் என்னவா இருக்கு, த ஆவரேஜ் ஹைட் ஆஃப் 15 பாய்ஸ் இஸ் 164. அதே மாதிரி த ஆவரேஜ் ஹைட் ஆஃப் த ரிமைனிங் பாய்ஸ், ரிமைனிங் பாய்ஸ் 60ல் 15 போயிடுச்சா, பாக்கி இருந்து 45. ஸோ அதோட ஆவரேஜ் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 169. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா கிளாஸோட ஆவரேஜ் என்னன்றது கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ 164 into 15, இங்கே 169 into 45 டிவைடட் பை 15 + 45 60. இது அப்படியே எழுதிக்கலாம், இல்லை நம்ம என்ன பண்ணலாம்னா ரெடியூஸ் பண்ணிக்கலாம். எப்படி, 15 1s are 15, 15 3s are 45, எப்படி ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாமா, 164 + 1 into 1 164. அதுக்கப்புறம் 169 into 3, 9 into 3 27, 6 into 3 18, 18 + 2 20, 3 into 1 3, 3 + 2 5 டிவைடட் பை இங்கே 1 இங்கே 3 கூட்டினா 4 வரும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா 7 + 4 11, 6 + 1 7, 5 + 1 6, 671 டிவைடட் பை 4 அப்படின்னு வரும். 671 டிவைடட் பை 4னு வரும். ஸோ இங்கே போட்டிங்க அப்படின்னா 15 6, 17 6 are 68. ஸோ 16 இருக்குது, 160, 16 4 64, கேரி ஓவர் 30 வருது, 31, 4 7s are 28, பாக்கி 30 வருது. 30 வந்துச்சுன்னா என்ன போட்டுக்கலாம், 7 5 போட்டுக்கலாம் கரெக்டா. 7s are 28, கேரி ஓவர் 2, பாக்கி 20 எடுத்துப்பீங்க, 4 5s are 20. ஸோ 167.75,
167.75. இந்த calculation பார்ட்ல நீங்க ரொம்ப தரவா இருக்கணும். எதனால நான் வந்து இங்க பார்த்த உடனே உங்களுக்கு 31 பார்த்த உடனே எப்படி போடுறேன், 13 பார்த்த உடனே எப்படி 0.75 போடுறேன், எங்க பாயிண்ட் வருது, இங்க எப்படி ஆட் பண்றதுலாம் உங்களுக்கு ஈஸியா இல்லனா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்ன்றத நான் ஃபாஸ்டா போயிடுறேன். ஓகேங்களா? சோ ஸ்டெப்ஸ்னு பாக்கும்போது இந்த ஸ்டெப் தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா क्वेश्चन டேட்டாஸ்லாம் நீங்க கலெக்ட் பண்ணிட்டு எந்த மெத்தட்ல போட போறீங்க அப்படின்றத நீங்க கிளியரா இருக்கணும். அதுல கிளியரா இருந்துட்டீங்க அப்படினா அதுக்கு அப்புறம் எல்லாமே வேல்யூ சப்ஸ்டிடியூஷன் தான். அப்ரோச்சஸ் நிறைய அப்ரோச்சஸ் இருக்கும். இதே क्वेश्चन நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணியும் சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? சோ ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு sum of observation divided by number of observations அப்படினு சொல்லிட்டு மேல என்ன பண்ணுவீங்க 164 into 15 plus 169 into 45 divided by 60 அப்படினு போடுவீங்க. அந்த மாதிரி போடுறதுமே கரெக்ட் தான். அதுமே உங்களுக்கு அதே ஆன்சர் தான் கொடுக்க போகுது. ஆனா இந்த அப்ரோச்சஸ்ல நீங்க வந்து இருக்கறதுல ஈஸியஸ்ட் அப்ரோச், இருக்கறதுல சிம்பிளஸ்ட் அப்ரோச் and accuracy எதுக்கு அதிகமா கொடுக்குதுன்னு பார்க்கணும். அங்க உங்களுக்கு கால்குலேஷன் ரொம்ப உங்களுக்கு tedious-ஆ இருக்கும், டஃப்பா இருக்கும்னு சொல்லலாம். இல்ல அதிக டைம் எடுத்துக்கும்னு சொல்லலாம். ஆனா இந்த மாதிரி போடிங்கனா உங்களால ரிடக்ஷன்லாம் பாசிபிள் இருக்கு இல்லையா? பாசிபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா? இங்க ரெடியூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அப்ப இத நீங்க போடிங்க அப்படினா உங்களுக்கு கால்குலேஷன் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். ஓகேங்களா? சோ அப்போ அப்ரோச்சஸ் நிறைய அப்ரோச்சஸ் இருக்குன்றது முதல்ல தெரியணும். அதுக்கு அப்புறம் எந்த அப்ரோச் வந்து எனக்கு கன்வீனியன்ட்டா இருக்குறத நான் கரெக்ட்டா பிக் அவுட் பண்ணனும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இரண்டாவது ஸ்டெப் கால்குலேஷன் பார்ட் தான். இந்த கால்குலேஷன் பார்ட் நீங்க நல்லா பிராக்டீஸ் பண்ண இத விட குயிக்கா நீங்க போட்டுருவீங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போறதுனால கிளியரா எல்லாருக்கும் தெரியணும்ன்றதால ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டுருக்கேன். இல்ல நம்ம பார்த்த உடனே போட்டுட்டு என்ன வரும், இந்த ஆப்ஷன்ஸ்ல என்ன வரும்ன்ற மாதிரி அந்த மாதிரி நம்ம நேரோ டவுன் பண்ணி போடுற மாதிரியா இருக்கும். ரவுண்டட் ஃபிகர்ஸ் வராது அப்படினா ரவுண்டட் ஃபிகர்ஸ் இருக்கலாம் அடிச்சிடலாம். பாயிண்ட்க்கு அப்புறம் ரெண்டு டெசிமல் வரன்றது தெரிஞ்சிருச்சு அப்படினா இருக்கல ஒண்ணெல்லாம் அடிச்சிடலாம். இப்போ மேல இது வருமா இது வரும் 168 வருமா 167 வருமா அந்த மாதிரி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு நம்ம வந்து அனலைஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். சோ இது வந்து ஆவரேஜ் பேஸ் क्वेश्चन மிக்ஸ்டு சினாரியோல இருக்கு. இதை இப்படியே சால்வ் பண்ணலாம்ன்றதை உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேங்களா? ஃபைன். அடுத்து போயிடலாமா? Given the ratio of perimeters of two squares, the ratio of perimeters of two squares is 7:11. Find the ratio of their areas. இரு சதுரங்களின் சுற்றளவுகளின் விகிதம் 7:11 எனில் அவற்றின் பரப்பளவுகளின் விகிதத்தை காண்க. ஓகே ஃபைன். சோ அப்போ ரெண்டு ஸ்கொயர்ஸோட பெரிமீட்டர்ஸை கொடுத்துட்டு ரெண்டு ஸ்கொயர்ஸோட ஏரியா என்னன்னு கேக்குறாங்க. கொடுக்கிறது ரேஷியோல கொடுக்குறாங்க, கேட்கறது ரேஷியோல கேக்குறாங்க. ஓகேங்களா? ஃபைன். சோ ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 2 அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஸ்கொயர் 1 அண்ட் ஸ்கொயர் 2 எடுத்துக்கலாம். சோ பெரிமீட்டரோட ரேஷியோவும் சைடோட ரேஷியோவும் சேமா இருக்கும். கரெக்ட்டா? இங்கேயும் 4 into சைடு ஸ்கொயரோட பெரிமீட்டர், செகண்டுக்கும் 4 into சைடு ஸ்கொயரோட பெரிமீட்டர். ரேஷியோல எடுக்கும்போது இந்த 4 இந்த 4 கேன்சல் தான் ஆக போகுது. சோ நான் பெரிமீட்டர் அப்படின்னு பெரிமீட்டரோட ரேஷியோ என்னன்னு எடுத்துப்பேன்னு பாத்தீங்கன்னா சைடுன்னு கூட எடுத்துப்பேன். ஓகேங்களா? சைடோட ரேஷியோ ஒன்று தான், பெரிமீட்டரோட ரேஷியோ ஒன்று தான். ஓகேங்களா? சோ ரெண்டு ஸ்கொயர்ஸோட ரேஷியோ என்ன சொல்லியிருக்காங்க? பெரிமீட்டர் ரேஷியோ 7:11. இப்போ ரெண்டு ஸ்கொயர்ஸோட சைடு 7:11 ரேஷியோல இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டு ஸ்கொயர்ஸோட ஏரியா என்ன ரேஷியோல இருக்கும்? அந்த ரெண்டு ஸ்கொயர்ஸோட ஏரியா என்ன ரேஷியோல இருக்கும்? ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஃபார்முலா சைடு இன்டூ சைடு, அதாவது சைடு ஸ்கொயர். ஸோ 7 ஸ்கொயர் பண்ணனா ஃபர்ஸ்ட் ஸ்கொயரோட சைடு வந்து 7 இருக்கு, 7 ஸ்கொயர் பண்ணனா 49. செகண்ட் சைடோட ஸ்கொயரோட சைடு வந்து 11 இருக்கு, 11 ஸ்கொயர் பண்ண அப்படின்னா 121. ஸோ 49:121. 49:121. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஓகேங்களா? இதை வந்து பென் பேப்பர் யூஸ் பண்ணாமலே சால்வ் பண்ணலாம். பட் ஸ்டில் ஃப்ரெஷர்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் அப்ளை பண்ண போறாங்க, ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த காம்படிட்டிவ் ஃபீல்டுக்குள்ள வரீங்க அப்படின்னா எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எப்படிலாம் நம்ம புரிஞ்சுட்டு சால்வ் பண்ணாததுக்கு நான் எழுதி போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஃபைன். ஸோ அப்போ சைடோட ரேஷியோ கொடுத்துட்டு ஏரியாவோட ரேஷியோ கேட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஸ்கொயர் எடுத்தா போதும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம வந்து மென்சுரேஷன் டாபிக்ல நம்ம நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா நம்ம வந்து விடாம அதை வந்து ஃபர்ஸ்ட் போட்டு முடிச்சிடணும். ஓகேங்களா? ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப குயிக்காக போடுறது, ரொம்ப அக்யூரசியை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டஃப்பான கொஸ்டின்ஸ்க்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கி கொடுத்துடலாம். ஓகே ஃபைன். அடுத்து போலாமா? நெக்ஸ்ட், a solid metallic sphere of radius 12 cm is melted and recast into smaller spherical balls of 2 cm radius each. What will be the total surface area of all the spherical balls so obtained? What will be the total surface area of all the spherical balls obtained? தமிழ் ஒரு வாட்டி பார்த்துலாமா? 12 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு திண்ம உலோக கோளம் உருவாக்கப்பட்டு தலா 2 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட சிறிய கோளங்களாக மாற்றப்படுகிறது. அவ்வாறு பெறப்பட்ட அனைத்து சிறிய கோளங்களின் மொத்த புற பரப்பளவு என்ன? ஓகேங்களா? மொத்த புற பரப்பளவு என்ன? ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இதான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுவுமே உங்களுக்கு அகைன் மென்சுரேஷன் பேஸ்ட் கொஸ்டின் தான். போன கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு, இந்த கொஸ்டின் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணியே ஆகணும். இதை பார்த்தோன்னே சொல்ல முடியாது, எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி தான் சால்வ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்ல வராங்கன்றது புரியுதா? ஒரு பெரிய மெட்டாலிக் ஸ்பியர், பெரிய ஸ்பியர் எடுத்துட்டு ரீகாஸ்ட் பண்ணி ஸ்மால் ஸ்பியர்ஸாக ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த ஸ்மால் ஸ்பியர்ஸோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. அந்த ஸ்மால் ஸ்பியர்ஸோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா?
ஃபைன். ஸோ அப்போ ரெண்டுத்துக்குமே வால்யூம் சேமா இருக்குமா? வால்யூம் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஸ்பியர், வால்யூம் ஆஃப் த largest sphere is equal to volume of small spheres. Identical spheres னு சொல்றாங்க, volume of small spheres. So largest sphere ஓட volume வந்து என்னவா இருக்கும்? 4/3 into pi into r cube. ஓகேங்களா? ஸோ ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காங்களா 12 into 12 into 12. அதே மாதிரி ஸ்மாலர் ஸ்பியர்ஸோட ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே ஸ்மாலர் ஸ்பியர்ஸ்னு வரும்போது ஃபர்ஸ்ட் எத்தனை ஸ்பியர்ன்றது நம்மளுக்கு தெரியாது. கரெக்டா? எத்தனை ஸ்பியர்ன்றது தெரியாது, எல்லாமே ஐடென்டிக்கல் ஸ்பியர்னு சொல்றாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ் இன்டூ வால்யூம் ஆஃப் ஈச் ஸ்பியர். ஸோ 4/3 இன்டூ பை இன்டூ ஆர் கியூப். ஸோ இங்கே ஸ்மாலர் ஸ்பியர்ஸோட ரேடியஸ் என்ன சொல்லியிருக்காங்க? 2ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம வந்து நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இந்த n அப்படின்ற நம்பர் ஆஃப் ஸ்பியர், பெரிய ஸ்பியர் வச்சு எத்தனை ஸ்பியர்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலை, ரீகேஸ்ட் இன்டூ ஸ்மாலர் ஸ்பியர்ஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர எத்தனைன்ற கவுண்ட் கொடுக்கல. அது எத்தனைன்ற கவுண்ட் தெரிஞ்சாதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஆல் த ஸ்பியர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ சால்வ் பண்ணலாமா? 4/3 கேன்சல் ஆகும், பை கேன்சல் ஆகும். வேற என்ன இருக்கு? இங்கே ஒரு 2 வந்து 6 டேபிள், அடுத்த 2 வந்து 6 டேபிள், அடுத்த 2 வந்து 6 டேபிள். ஸோ 6 into 6 into 6 நம்பர் ஆஃப் ஸ்பெரிக்கல் பால்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 216. 6 கியூப் நம்பர் ஆஃப் ஸ்பெரிக்கல் பால்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 216. இப்போ நம்ம எவ்வளோன்றது கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஆல் த ஸ்பெரிக்கல் பால்ஸ். ஸோ TSA. ஸோ இது என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பால்ஸ் 216 into டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஈச் பால். ஸோ 4 into பை into r ஸ்கொயர். ஸோ r எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க? ரேடியஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2ஓட ஸ்கொயர். பையை ரீடைன் பண்ணிட்டாங்க. கொஸ்டினில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஆப்ஷன்ஸில் வந்து பை இருக்குது. ஸோ பை அப்படியே ரீடைன் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் பாக்கி இருக்கிறத இங்கே கேல்குலேட் பண்ணால் போதும். 4 into 2 8, 8 into 2 16, யூனிட் டிஜிட் 6, 6 into 6 6ல் தான் முடிய போகுது. ஸோ இருக்கிறதுலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் ஆன்சராக இருக்கும். கண்டிப்பாக 216 இருக்காது, 216 into some numbers இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இதுதான் ஆன்சராக இருக்கும். இல்லை நீங்கள் கேல்குலேட் பண்ணி காமிங்க அப்படின்னா கேல்குலேட் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ 16 ஸோ 216 into 16. ஸோ என்ன பண்ணிக்கலாம்? 210 into 216 into 10 போட்டுக்கலாமா? 2160. அதுக்கப்புறம் 216 into 5 போட்டுக்கலாமா? ஆட் பண்ணுறேன். 16 எப்படி பிரிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 10 + 5 + 1 அப்படி பிரிக்கிறேன். ஓகேங்களா? 10 + 5 + 1. ஃபர்ஸ்ட் 216 into 10 போட்டாச்சு 2160. அதுக்கப்புறம் 216 into 5 அப்படின்னா இதோட பாதி. ஸோ அப்போ 1080. அதுக்கப்புறம் ஒரு 216. ஸோ இது சால்வ் பண்ணோம் அப்படின்னா 8 + 6 14, 14 + 1 15, 2 3 4, இங்கே ஒரு 3. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 4 5 6, 3 4 5 6. அதே மாதிரி பை இருக்குது. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 3 4 5 6 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? இங்கே சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர், இங்கே மீட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா மீட்டர் ஸ்கொயர். ஏரியான்றது உங்களுக்கு ஸ்கொயரில் தான் இருக்கும். ஓகேங்களா? யூனிட், அதாவது யூனிட் வந்து உங்களுக்கு ஸ்கொயரில் தான் இருக்கும். கிளியரா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்கன்னு பார்க்குறோம். மென்சுரேஷன் பேஸ் பண்ணி கொஸ்டின் தான். ஒரு பெரிய ஸ்பியர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரீகேஸ் பண்ணி ஸ்மாலர் ஸ்பியர்ஸாக ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த ஸ்மாலர் ஸ்பியர்ஸோட மொத்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் திங் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ், ஒரு பெரிய ஸ்பியர்லேருந்து எத்தனை ஸ்மாலர் ஸ்பியர்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க, ரீஷேப் பண்ணுறாங்கன்னு தெரியணும். ரெண்டாவது ஸ்மாலர் ஸ்பியர்ஸ் எதை பற்றி கேட்குறாங்க, ஸ்மாலர் ஸ்பியர்ஸ் பற்றி கேட்குறாங்க இல்லையா, அதோட ஆரம், அதாவது ரேடியஸ் என்னன்றது தெரியணும். இது ரெண்டு தெரிஞ்சால் போதும் நம்மளால் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்றதை கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுவுமே உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் மென்சுரேஷன் பேஸ் பண்ணியிருக்க கொஸ்டின் தான். கியூப் வச்சு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ 3 ஐடென்டிக்கல் கியூப்ஸ் ஈச் வித் எட்ஜ் 8 cm ஆர் பிளேஸ்ட் adjacent to each other to form a cuboid. ஸோ 3 கியூப்ஸ் இருக்குது, தனித்தனியாக இருக்குது, அதை ஒன்றா சேர்க்குறாங்க, ஒரு கியூபாய்ட் ஃபார்ம் ஆகுது. கரெக்டாக? லென்த்து பிரெத்து ஹைட்டு சேமாக இருந்துச்சுன்னா கியூபு, லென்த்து பிரெத்து ஹைட்டு சேமாக இல்லைனா அது கியூபாய்ட். வாட் இஸ் த பர்சன்டேஜ் டிக்ரீஸ், வாட் இஸ் த பர்சன்டேஜ் டிக்ரீஸ் இன் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கம்பேர்ட் டு sum of surface areas of 3 separate cubes. அதாவது 3 செப்பரேட் கியூப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 3 செப்பரேட் கியூப்ஸை தனித்தனியாக வச்சுருந்தீங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிப்பீங்க. அந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கியூபாய்டாக மாறினதுக்கப்புறம் எவ்வளோ ரிடக்ஷன் ஆகுது. இப்போ கியூபாய்டாக மாற்றிட்டீங்க, இங்கே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறீங்க. கண்டிப்பாக கியூபோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கும். இது வந்து நீங்கள் மென்சுரேஷனோட பேசிக்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக? ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுறீங்க, ரீகேஸ் பண்ணி ஸ்மாலர் ஆப்ஜெக்ட்ஸாக ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா வால்யூம் சேமாக இருக்கும். அதுவே பெரிய ஆப்ஜெக்ட் இருக்குது, பெரிய ஆப்ஜெக்ட்லேருந்து ஒரு போர்ஷன் ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ இனிஷியலாக இருந்த சர்ஃபேஸ் ஏரியா விட ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு கியூப் இருக்குது, இன்னொரு கியூப் இருக்குது, அந்த 2 கியூபை ஜாயின் பண்ணுறீங்க. தனித்தனியாக இருக்கும் போது இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கும். அதுவே ஒன்றா ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா குறையும்.
ஏன் குறையும்? இங்கே இந்த சைடில் இருக்கக்கூடிய கியூபோட ஒரு ஃபேஸு இந்த சைடில் இருக்கக்கூடிய கியூபோட ஒரு ஃபேஸு ரெடியூஸ் ஆகுதுல்ல. நீங்கள் ரெண்டுமே ஜாயின் பண்ணும்போது இந்த ரெண்டு ஃபேஸ் காணாமல் போயிடுதுல. அப்போ சர்ஃபேஸ் ஏரியா குறையும் தானே. ஃபேஸ் குறைஞ்சிச்சுன்னா அந்த ஃபேஸோட ஏரியாவும் குறையும். ஸோ இதுதான் லாஜிக். ஓகேங்களா? ஸோ சர்ஃபேஸ் ஏரியா எப்போ கூடுது எப்போ குறையுது, வால்யூம் எப்போ கூடுது எப்போ குறையுதுன்றதை பார்த்துக்கோங்க. கான்செப்ட்ஸில் பார்த்துக்கோங்க. அதை நீங்கள் கொஷின்ஸில் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ் ஒரு அடி பார்த்துலாமா? ஒவ்வொன்றும் 8 சென்டிமீட்டர் விளிம்பு கொண்ட 3 ஒத்த கனசதுரங்கள் ஒரு கன செவ்வகத்தை உருவாக்கும் வகையில் ஒன்றின் பின் ஒன்றாக வைக்கப்படுகின்றன. அந்த 3 தனித்தனி கனசதுரங்களின் மேற்பரப்புகளின் கூட்டுத்தொகையுடன் ஒப்பிடும்போது மொத்த மேற்பரப்பில் ஏற்படும் சதவீத குறைவு என்ன? ஓகேங்களா? ஸோ பர்சன்டேஜ் சேஞ்ச் என்னன்னு கேட்குறாங்க. பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகுதுன்னு அவங்களே சொல்லிடுறாங்க. ஹிண்ட் மாதிரி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஏரியா டிக்ரீஸ் ஆகுது. நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கியூப்ஸ்லேருந்து கியூபாய்டு ஒன்று ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சர்ஃபேஸ் ஏரியா டிக்ரீஸ் ஆகுதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அதை இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? கொஸ்டின் கிளியராக புரிஞ்சிச்சா? வேணா டயக்ராமேட்டிக்காக கூட நான் வரைஞ்சி காட்டுறேன். ரொம்ப கிளியராக கிடையாது, நம்ம ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிற மாதிரி வரைஞ்சி காட்டிடுறேன். ஓகேங்களா? இப்படி உங்களுக்கு 3 கியூப்ஸாக இருக்குது, தனித்தனியாக இருக்குது. ஸோ கியூப்ஸ்ன்னு வரும்போது என்னது, மொத்தம் 6 ஃபேஸ் தெரியுமா? ஃப்ரண்ட் பேக்கு டாப்பு பாட்டம் லெஃப்ட் ரைட்டா? இங்கே 6 ஃபேஸ் தெரியுமா? இங்கே 6 ஃபேஸ் தெரியுமா? இங்கே 6 ஃபேஸ் தெரியுமா? கரெக்டாக? கியூப்ஸாக இருக்கும்போது மொத்தமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்குது? மொத்தம் 18 ஃபேஸ் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். அந்த 18 ஃபேஸோட ஏரியா கண்டுபிடிப்பீங்க. அதுவே இதெல்லாம் ஜாயின் பண்ணிட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லென்த் இங்கே இந்த அவுட்டர் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். புரியுதா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய 2 ஃபேஸு இங்கே இருக்கக்கூடிய 2 ஃபேஸ் உங்களுக்கு இக்னோர் ஆகிடுது. இங்கே இருக்கக்கூடிய 2 ஃபேஸு இங்கே இருக்கிற 2 ஃபேஸோட இக்னோர் ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த ஃபேஸ் இக்னோர் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதுக்குண்டான ஏரியாவும் உங்களுக்கு கம்மியாக தான் ஆகும். ஸோ இந்த லாஜிக் தெரிஞ்சாலே போதும். இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண அவசியம் கிடையாது. அவங்க கொடுத்துருக்காங்களே எட்ஜ் 8 சென்டிமீட்டர், இங்கே 8 இங்கே 8 இங்கே 8. ஸோ கியூப்ஸோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அதை எடுத்து ஆட் பண்ணி ஒரு நம்பர் கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கியூபாய்டு வரும்போது இந்த 8 8 8 உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகி என்ன ஆகும்? லென்த்து 24, பிரெத்து மாறாது, அது 8 தான். ஹைட்டு மாறாது, அதுவும் 8 தான். அப்படி வச்சுட்டு நீங்கள் சால்வ் பண்ணலாம். அப்படி சால்வ் பண்ணினாலும் உங்களுக்கு 2 சர்ஃபேஸ் ஏரியா வந்துடும். டிக்ரீஸ் எவ்வளோன்னு பார்ப்பீங்க, அதை பர்சன்டேஜில் நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க. ஆனால் லாஜிக் தெரிஞ்சாலே போதும், நம்பர்ஸ் யூஸ் பண்ணாமலே சால்வ் பண்ணிடலாம். கரெக்டுங்களா? ஸோ இங்கே மொத்தமாக எத்தனை ஃபேஸ் இருக்குது? மொத்தம் எத்தனை ஃபேஸ் இருக்குது? இங்கே 18 ஃபேஸ் இருக்குது. கரெக்டுங்களா? இங்கே எத்தனை ஃபேஸ் இருக்குது? எவ்வளோ குறையுது அதை மட்டும் சொல்லுங்கள். எவ்வளோ குறையுது? டிக்ரீஸ் இன் ஃபேஸ். எத்தனை ஃபேஸ் குறையுது? இங்கே 2 குறையுது. இங்கே லெஃப்ட்டும் அந்த ரைட்டும் குறையுது. செகண்ட் கியூபோட லெஃப்ட்டும் தேர்ட் கியூபோட ரைட்டும் குறையுது. மொத்தம் 4 குறையுது. இதுவே போதும்ல. டிக்ரீஸ் எவ்வளோன்றது இங்கே போதும்ல. ஃபேஸோட டிக்ரீஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குமோ அதுக்குண்டான ஏரியாவோட டிக்ரீஸ் அங்கே அதே பர்சன்டேஜ் தான் இருக்கும். கரெக்டாக? இந்த கியூப் தானே இங்கே இருக்குது, இந்த கியூப் தானே இங்கே இருக்குது, இந்த கியூப் தானே இங்கே இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஏரியா தானே இங்கே இருக்க போகுது, இங்கே இருக்கக்கூடிய ஏரியா தானே இங்கே இருக்க போகுது. ஸோ நான் ஏரியா எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக ஃபேஸ் எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்குன்றதை பர்சன்டேஜை கண்டுபிடிச்சிருவேன். ஓகேங்களா? ஸோ பர்சன்டேஜ் டிக்ரீஸ் இன் ஏரியா. ஸோ ஃபேஸஸ் எத்தனை எனக்கு கம்மியாக இருக்குது? 4 ஃபேஸஸ் எனக்கு கம்மியாக இருக்குது. அவுட் ஆஃப் எவ்வளோ ஃபேஸஸில் இனிஷியலாக எனக்கு 18 ஃபேஸ் இருந்தது இன்டூ 100. ஓகேங்களா? அவங்க கேட்குறது வாட் இஸ் த பர்சன்டேஜ் டிக்ரீஸ் இன் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் டிக்ரீஸ் இன் டோட்டல் ஃபேஸஸ். எவ்வளோ ஃபேஸ் இருந்திருக்கு, அதில் எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 4 குறைஞ்சிருக்கு அப்படின்னு எடுத்து போடுறேன். ஓகேங்களா? ஸோ இதை ரெடியூஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆகும்? 4/18 ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா 2/9 அப்படின்னு வரும். 2/9 ஃப்ராக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா பர்சன்டேஜில் என்ன வரும்? 22.22%. 22.22%. ஸோ இதுதான் இந்த கொஸ்டின் கூட ஆன்சராக இருக்கும். கொஸ்டினை எவ்வளோ டீப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோமோ நம்மளோட ஸ்டெப்ஸை நம்ம டிராஸ்டிக்காக குறைச்சிக்கலாம். ஓகேங்களா? இதில் ஏரியா கண்டுபிடிக்கணுமா, நம்பர்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாமா? நம்பர்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் அது எடுத்துக்கிற டைமை விட இது எடுத்துக்கிற டைம் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி ரிலேட்டிவ்லி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லாஜிக்கலாக யோசிச்சு பார்க்கலாம். ஓகேங்களா? கியூப்ஸாக இருக்கும்போது எனக்கு நிறைய ஃபேஸ் இருக்குது, கண்டிப்பாக அது நிறைய ஏரியா கொடுக்கும். அதே மாதிரி எனக்கு கியூபாய்டை ஃபார்ம் பண்ணும்போது ஃபேஸஸ் கம்மி, அப்போ கம்மி ஏரியா தான் கொடுக்கும். ஸோ அப்போ நான் ஃபேஸஸை வச்சு ஏரியா எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்குன்றதை கண்டுபிடிச்சிருவேன். ஓகேங்களா? ஏன்னா எல்லா ஃபேஸுமே சேம் தானே, எல்லாமே 8 தானே இருக்க போகுது. எல்லா ஃபேஸோட எஜ்ஜுமே உங்களுக்கு லென்த்துமே 8 தானே இருக்க போகுது. ஸோ அதுக்குண்டான அது கொடுக்கக்கூடிய ஏரியாவும் சேம் தானே, 64 தானே இருக்க போகுது. ஸோ அது என்னன்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நான் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் கவுண்ட் போயிடுவேன். நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்ற அந்த கவுண்ட்டுக்கு நான் போயிடுவேன். என்ன லாஜிக் சொல்கிறேன்னு புரியுதா? ஸோ இந்த மாதிரி நல்ல கிளியராக டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் மல்டிபிள் வியூவிங்கில் தான் உங்களுக்கு இந்த ஐடியாஸ்லாம் ஸ்ட்ரைக் ஆகும். எடுத்தோன்னே பார்க்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுவீங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலாஸே பார்க்கும்போது கேல்குலேஷன் பார்ட்டு எப்படி நீங்கள்
எவேட் பண்ணி போகலாம், எப்படி கேல்குலேஷனை வந்து ஷார்ட்டாக சால்வ் பண்ணுற மாதிரி போவீங்க. அதுக்கப்புறம் ஷார்ட் கட்ஸை கண்டுபிடிக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் திருப்பி கொஸ்டின் போயிட்டு கொஸ்டின் எப்படிலாம் புரிஞ்சிக்கலாம், ரேடிக்கலாக எப்படிலாம் புரிஞ்சிக்கலான்ற மாதிரி பார்ப்பீங்க. இதெல்லாமே வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் தான். ஸோ அதனால் நிறைய கொஸ்டின்ஸ் பாருங்கள், நிறைய முறை அந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண பாருங்கள். சிம்பிளிஃபைட் வேல்யூ. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பேஸ்ட் கொஸ்டின் தான். இதுக்கு பெருசாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளேஷனோ அதை பற்றி ப்ரீஃபிங்கும் தேவையில்லை. டேரெக்டாக நம்ம கொஸ்டினை சால்வ் பண்ண பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ 16/45 இன்டூ 98 + 2 20 ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிடணும். ஸோ அப்படி பார்க்கும்போது 9 10 11 118 ப்ளஸ் 97. ஓகேங்களா? ஃபைன். ஸோ இது கேன்சல் ஆகிற மாதிரி தெரியல. 8 9 10 இது 9 டேபிளில் போகுது, 5 டேபிளையும் போகல, 9 டேபிளையும் போகல. ஸோ அப்படியே நம்ம எழுதிக்கலாம். அதாவது 16 × 118 டிவைடட் பை 45 மொத்தமாக சேர்த்து எழுதிக்கலாம் ப்ளஸ் 97. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுக்கணுமா? ப்ளஸில் தானே இருக்குது, நடுவில் ப்ளஸ் சைன் இருக்குல்ல, எல்சிஎம் எடுக்கணுமா? எல்சிஎம் எடுத்தால் என்ன இருக்கும்? 16 × 118 ப்ளஸ் 97 × 45 டிவைடட் பை 45. ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னாலே தெரியும் கேன்சலே ஆகலன்ட்டு. எல்லாத்தையும் டினாமினேட்டரில் 45 இருக்குது. ஸோ அது கேன்சல் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம நியூமரேட்டர் மட்டும் நம்ம ஆட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ 16 × 118 இது எப்படி சால்வ் பண்ணலாம்? 118 × 10 118 × 5 118 × 1. ஸோ 118 × 10 அதுக்கப்புறம் 118 × 5 இதுக்கு பாதி 2 5s are 2 9s are 1. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 118 இருக்குது 118. ஸோ இது கொடுக்கக்கூடிய ஆன்சர் என்னவாக இருக்கும்? 9 + 9 18 5 6 7 8 triple 1 followed by 888. அதுக்கப்புறம் 97 × 45. ஓகேங்களா? 97 × 45. ஸோ 97 × 40 போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 97 × 5 போட்டுக்கிறேன். ஓகேங்களா? 48. ஸோ 5 6 3 4. ஸோ 4365. 4365. இந்த ரெண்டு நம்பர்ஸ் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ ஆட் பண்ணால் 8 + 5 13. ஆப்ஷன்ஸை பாருங்கள், இந்த ஆப்ஷன் தான் ஆன்சராக இருக்கும். இருந்தாலும் ஃபுல்லாக போட்டுடுறேன். 8 + 6 14 + 1 15. 8 + 3 11 + 1 12. 4 + 1 5 + 1 6. ஸோ 6253 டிவைடட் பை 45. 6253 டிவைடட் பை 45. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். பட் நம்மளுக்கு வந்து அந்த போர்ட் மாஸ் ரூல்ன்றது தெரியணும். ஃபர்ஸ்ட் பிராக்கெட் போகணும், பிராக்கெட்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் டிவிஷன், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், கடைசியாக அடிஷன் சப்ராக்ஷன். ஸோ அந்த போர்ட் மாஸ் ரூல் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு இதில் பெருசாக நம்மளுக்கு பெரிய இஷ்யூஸ் எதுவும் இருக்காது இந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுறதுல. ஓகேங்களா? ஸோ கேல்குலேஷன் பார்ட் எப்படி போகணுன்றது பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து வேதிக் மேக்ஸ் யூஸ் பண்ணி போடுவாங்க. சில பேர் வந்து வேதிக் மேக்ஸ் தெரியும் இல்லையா? இப்போ அந்த 2 டிஜிட் நம்பர்ஸ்லாம் இருக்குது, 97 45 இருக்குது அப்படின்னா எப்படி போடுவாங்க தெரியும் இல்லையா? 97 45 இது வேறு மாதிரி மல்டிப்ளை பண்ணி போடுவாங்க. 7 × 5 35 கேரி ஓவர் 3. அதுக்கப்புறம் 9 5s are 45 7 4s are 28. இதில் எடுத்து ஆட் பண்ணிப்பாங்க. 8 + 5 13 13 + 3 16 4 5 6 7. இங்கே 6 போட்டு 7 கேரி ஓவர் பிடிப்பாங்க. 9 4s are 36 36 + 7 42 4 2 6 5 அப்படின்னு போடுவாங்க. ஸோ 4 2 6 5 போட்டு இங்கே ஆட் பண்ணிப்பாங்க. அது கேரி ஓவர் 1 இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்படி போட்டு இப்படியும் சால்வ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த மாதிரி கேல்குலேஷன் போட போகிறீங்கிறது உங்களோட சாய்ஸ் தான். நிறைய மெத்தட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஷாப்கீப்பர் மார்க்ஸ் an article at ₹X and offers a discount of 70% on it. He sells it for ₹384 after charging a VAT of 60% on the discounted price. What is the value of X? What is the value of X? ஓகேங்களா? ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேஸ் பண்ணியிருக்க கொஸ்டின். ஸோ இது வந்து டிஸ்கவுண்ட்டும் ஆஃபர் பண்ணுறாங்க, மார்க் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வேட் டேக்ஸ் ஒன்று ஆட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, தமிழ் ஒருட்டி பார்த்துடலாம். ஒரு கடைக்காரர் ஒரு பொருளின் விலையை ₹X என நிர்ணயித்து அதன் மீது 70% தள்ளுபடி அளிக்கிறார். தள்ளுபடிக்கு பிந்தைய விலையின் மீது 60% மதிப்பு கூட்டு வரி வேட் விதித்த பிறகு அப்பொருளை ₹384க்கு விற்கிறார் எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? எக்ஸின் மதிப்பு என்ன? ஓகேவா? சால்வ் பண்ணிடலாமா? ரொம்ப சிம்பிள் தானே. ஸோ மார்க்கப் ப்ரைஸ்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸுன்றது என்னோ ஒன்று இருந்திருக்கு, அதுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஷாப்கீப்பர் மார்க்ஸ் an article at X. ஸோ எக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ மார்க் பண்ணும்போது எக்ஸ்னு வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 70. ஸோ 70 போக எவ்வளோக்கு விற்றுருப்பாங்க? 30% விற்றுருப்பாங்க. 70 போக எவ்வளோக்கு விற்றுருப்பாங்கன்னா 30% விற்றுருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க? he sells it for ₹384. இருங்க, ஆஃப்டர் சார்ஜிங் வேட். ஸோ வேட் சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் 384 விற்றுருக்காங்க. ஸோ வேட் எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்காங்க? 60%. ஸோ 60% 100லேருந்து 60% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 100%லேருந்து 60% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 160. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 384. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் குறைக்கிறாங்க, அதுக்கப்புறம் கூட்டுறாங்க, அதுக்கப்புறம் இந்த தொகைக்கு அவங்க செல் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு
என்ன வருதுன்றதை பார்க்கலாம். ஸோ சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆகும், இந்த 0 0 கேன்சல் ஆகும். ஸோ 16 வரும்போது 16 2s are 32, ஓகேங்களா, கேரி ஓவர் 6 இருக்குது, 16 4s are 64, அதுக்கப்புறம் 3 8. ஸோ பாக்கி இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 8 followed by 2 zeros. ஸோ இங்கே 8 இருக்குது, இங்கே இருக்கிற 2 0 ஆப்போசிட்டில் கொண்டு போனீங்கன்னா 800. அதாவது மார்க் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிகல், ஷாப்கீப்பர் மார்க்ஸ் ஆர்டிகல் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ மார்க் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகல் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 800. 800 மதிப்புள்ள பொருளை ஓகேங்களா 70% டிஸ்கவுண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் வேட்டில் 60% இன்க்ரீஸ் பண்ணி 384 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதுதான் சினாரியோ. ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம கொஷின்ஸ் வந்து குவான்ஸில் மேக்ஸில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். நிறைய டாபிக்ஸில் சில கொஷின் ஈஸியாகவும் சில கொஷின் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாகவும் இருக்குது. அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸை அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்.